சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி. எங்க சொல்லணும்? அவரை பார்த்து சொல்லணும். என்னைய பார்த்து முருகுன்னு முடிக்கப்படாது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் அவரை பார்த்து உம்மையன்றி முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சிலர் கேள்வியோட வந்திருப்பீங்க, இப்பவாது மாறிடுமான்னு. கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன், அவரை பார்த்து சொல்லுங்க. அவர் இருக்கார். அதுதான் விசுவாசம். அவர் இருக்கிறார் என்பது நம்புறதா விசுவாசம். இந்த மைதானத்தில் அவர் இருக்கிறார். கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்களேன். நீர் சொல்லி சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை சொல்லுங்களேன். இப்போ ஒரு சூழ்நிலையில போறீங்களா? அண்ணன், இப்போ ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கீங்களா? அதை தான் பாடிக்கிட்டு இருக்கீங்க. கையை வைத்து நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசு. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கையை உயர்த்தி நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. கையை தட்டி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். அறிக்கை பண்ணுங்க. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். நீர் பாய்ச்சி